டாக்டர், என் பொண்டாட்டி பிள்ளைகளும் நல்லா இருக்காங்களா டாக்டர்? பயවෙන්නේ පාරාමෝ දෙන්නම හොඳින් ඉන්න. சந்தோஷம் டாக்டர். රාමු කැමති දුවෙක්ටද පුතෙක්ටද? டாக்டர், ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, குழந்தை தானே டாக்டர். சந்தோஷம் டாக்டர். යන්න ගිහිල්ලා බලන්න. ඔයාට පුතෙක් හම්බ වෙලා තින්නේ රාමු. சந்தோஷம் டாக்டர். நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். இதப்பாரு சொட்டை தொப்பி போட்டுக்கிட்டு வந்திருக்கு. தொப்பியே போட்டுருந்தா சொட்டை உள்ளக்காங்க இருந்தாலும் போகும். ஏ அங்க பாரு அவன் வந்திருக்கான். எல்லாம் எந்திரிங்கடா, போவோம் வாங்கடா எந்திரிச்சு. என்ன பிரணவ், 10-15 திகதியில ஸ்கூல் வர மாட்டேன், டெஸ்ட் நாள வந்தியோ? ஏன் பிரணவ், உன்னை ஊருக்குள்ள ஒரு மாய் சொல்றாங்களே, உண்மையா? என்னடா பொம்பளை புள்ள மாதிரி நெளியில, அப்ப அவனா நீ? ஏய், இதை கொஞ்சம் போட்டு விடு. நல்லா இருக்கா? அங்க பாரு, இங்க பாரு, வானவில. ஏய், யாரா நீங்க? யார் நீங்க? எதுக்கு நீங்க அதை கேட்குறீங்க? இல்லை பாடுறா, எங்க இருந்து வரீங்க? தலையை பாரு. ஏய், தொப்பிய தலையை பாடுறா. தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. ஏன் தலையை ஏன் தலையை கழிச்சு? பாரு. ஏன் தலையை கழிச்சு விடுறீங்க? எங்க உங்களுக்கு இருந்து வர? எங்க இருந்து வந்தா உங்களுக்கு என்ன? ஏன் கையிடு, கையை ஏன் கையை வைக்கிறீங்க? ஏன் கையை வைக்கிறீங்க? கையை வைக்க தேவையில்லையே. கதைக்குதுன்னா கதைங்க. கையை நீ கையிடுறா. ஏன் குத்துறீங்க? நீ குத்து. நீ குத்து. குத்த தேவையில்லை. முத கையெடு. கையெல்லாம் எடுக்கல. தம்பி கையேடுறா. தம்பி என்னாச்சு என்னாச்சு, என்ன பிரச்சனை? கொஞ்சம் இருங்கய்யா, கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனை? பாருங்கண்ணா, ஒரு 2 பேர் வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கள இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க யார்? பாய்ஸ் தானே? சரி, அவங்க உட்காந்துருக்குறாங்க. என்ன பிரச்சனை? சரி, எங்க இருந்து வரீங்க? கையெடு. கொஞ்சம் இருங்க, ஒரு விஷயம்.
லவ்ங்கிறது பையங்களுக்கு பையங்க மேலே வர்றது லவ் தான், பொண்ணுங்களுக்கு பையங்க மேலே வர லவ் தான். சரியா? அப்போது ஒரு விஷயத்த நம்ம தான் பார்க்குற பார்வையில் தப்பு இருக்கிறத நீங்கள் வந்து மற்றவங்களை எதுவும் சொல்ல போகாதீங்க. சரியா? அவங்க சரியாக இருக்காங்க தப்பாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் சேஃபாக வளர்ப்பாரு. அதுக்குன்னு எப்படியாண்ணா? சரிடா, அதில் என்ன இருக்குது? சரியா? ஒரு விஷயம் இந்த வாழ கிண்டல் அடிக்கிறதெல்லாம் வேணாம். அது அவங்களோட உணர்வுகள், நம்ம மதிப்பு கொடுப்போம். அப்படி இல்லையா உதவி செய்வோம், அப்படி இல்லையா நம்ம பேசிட்டுக்கு அவங்கள விட்டுருவோம். சரியா? என்ன பாப்பா நான் சொல்கிறது? சரி, மற்றவங்களையும் சரி, மனிதனை மதிக்க பழைய கொள்வோம். நான் போயிட்டு வரேன். வாங்க பார்ப்போம், போவோம். வாங்க 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 வாங்க. ப்ரோ சாரி. ஓகே ஓகே, எதுவும் யோசிக்காங்க. ஓகே ஓகே, போயிட்டு வரோம் ப்ரோ. கவனம். வா. என் பிள்ளை இன்னும் காணுமே, எங்கே போனான்னு தெரியல. ஸ்கூல் விட்டு சுமதி 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 இருடி வாரேன். கொஞ்சம் வாவே. வேற வர்றாளே, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏமா நீ கத்திக்கிட்டு இருக்க? உன் பையன் கூட படிக்கிற பையனை குத்திட்டானா, போலீஸ்க்கு கொண்டு போயிட்டாங்கன்னு மணி என்ன சொன்னாரடி. ஐயோ என்னடி சொல்ற? சரி சரி அழுகாத, வாவே. ஸ்கூலுக்கு அனுப்பாம நான் வச்சிருந்தேன். என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. படிச்சிருப்பாங்களா தெரியலையே. என் புள்ள சாப்பிட்டானா, என்ன செய்யறானே தெரியலையே. ஐயோ அண்ணே அண்ணே நிப்பாட்டுங்க. என்ன செய்ய போறேன்? நெஞ்செல்லாம் வலிக்குதே கடவுளே. அண்ணே கொஞ்சம் போலீஸ்க்கு போங்களே. வாங்க உட்காருங்க, ஃபோன் பார்ப்போமா? உட்காருங்க பார்ப்போம். நேற்றைய தினம் எங்களோட பிரதேசத்துல புதிய வழக்கு ஒன்று பதிவாகி இருக்கு. பாடசாலை மாணவன் ஒருவன் அவனை போல இருக்கிற சக மாணவனை பென்சிலால குத்திவிட்டு ஒரு மூலையில அமர்ந்து இருந்ததாகவும் அதனை அடுத்து போலீஸ் அவனை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு வருது. இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவனுக்கு பெண்களை போல மாதவிடாய் வருவதாகவும் ஒரு வதந்தி வந்துட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தேடி பார்த்தப்போ அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இன்டர்செக்ஸ், தமிழ்ல இடையிலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலினங்கள்ல வர்ற ஒரு வித்தியாசமான அடையாளம். சாமி, நம்ம வெளியில் போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் ரெடியாங்க. கொஞ்சம் இருங்க பாப்பா, அப்போ ரெடி ஆகிட்டு ஓடியாரேன். இல்லைங்க. இப்படி முன்னாடி போட்டு நீங்கள் வாங்க. அக்கா. வாங்க சார், என்ன வேணும்? வணக்கம் அக்கா, என்னோட பேர் சத்யா. பிறனோட அம்மா அப்பா வீடு தானே? ஆமாம் ஆமாம், இந்த வீடு தான். வாங்க உள்ளுக்கு. ராமண்ணே ராமண்ணே, கொஞ்சம் வெளியே வாங்களே. உள்ள போங்க சார். வாங்க. வணக்கம், உட்காருங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பேர் சத்யா. நான் ஒரு லோயர். எங்கள் பையன் பற்றி நியூஸில் பார்த்தேன், சம்மந்தமாக பேசிட்டு போகலாம்ண்டு வந்துமா. என் புள்ள அதிகமாக பேசக்கூட மாட்டான் சார். இப்போ ஊரில் எல்லாரும் என் பிள்ளைய தப்பாக பேசுகிறாங்க சார். சரிங்க, அழாதீங்க, உட்காருங்க. தேங்க்யூ. சார், நான் அப்போவே சொன்னேன் சார், இந்த மாதிரி டைமில் அவனை எங்கேயும் அனுப்ப வேணான்னு சொல்லி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவ தான் சார் காரணம். இந்த மாதிரி டைம்டா எனக்கு புரியலை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். 14 வயசில் ஆரம்பிச்சது சார் இந்த பிரச்சனை. ஒரு நாள் வயிற்று வலின்னு வீட்டுக்கு வந்தான்.
அப்போலேருந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு மாதிரி ரத்தம் போய்கிட்டே தான் சார் இருக்குது. நானும் போகாத கோவில் இல்லை சார், போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை சார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரல சார். ஐயா, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே நடக்கிற அற்புதங்களில் இதுவும் ஒன்று. உங்கள் பையனால் பொண்ணுங்களோட வழியும் புரிஞ்சு கொள்ள முடியும். இதை இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். உங்கள் பையனை உங்கள்கிட்டயே மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்க சார். நான் இப்போ போயிட்டு வரேன் ஐயா. சரிங்க உங்களை சார். கோர்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில் கடந்த காலங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட பிரணவனோட வழக்கில் அவனுக்கு சாதகமாக வாதாடிய வழக்கறிஞரும் ஒரு பால்நிலையில் சமத்துவம் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுற ஒருத்தரையும் தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். என்னோட பேர் சத்யா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் அதே நேரத்தில் உள்ளவராகவும் கடமை செஞ்சுட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார். இன்றைய நிகழ்ச்சியில் மாணவன் பிரணவனோட வழக்கும் அந்த டைமில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்டர்செக்ஸ், அதை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வழக்கு பிரணவன் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சிலதனை சொல்லியாக வேண்டிய கடமை இருக்குது. நான் இந்த ஊருக்கு என்னோட மகளோட விடுமுறை கழிச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருந்தேன். வந்த நேரத்தில் புகாரத்தில் இறங்கிட்டு இங்கே வந்துட்டு கொண்டிருக்கிறப்போ ஒரு விஷயத்தை அவன் அடித்தேன். அந்த விஷயம் எனக்கு சரியான கோவத்தை வந்துச்சு. அவன் 2 ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறப்போ 2 இளைஞர்கள் வானவில் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்ததும் அதே நேரத்தில் அவங்களோட மனசு நோக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் நடந்து கொண்டதையும் கவலைக்குரிய விடயமாக இருந்துச்சு. உண்மைக்கும் ஒரு விடயம் உண்டு. இந்த சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் என்று தாண்டி நிறைய பால்நிலைகளில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மத்தியில் என்ன தங்கண்ட அடையாளத்தை வெளிப்படுத்த இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பால்நிலைக்கிற மனிதர்களையும் மனிதர்களாக மதிக்கிறதும் இல்லை, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனிக்கிறதும் இல்லை. முதல்ல இந்த நிலை சமூகத்தில் மாற வேண்டிய தேவை இருக்குது. இப்படி இருக்கிற பால்நிலையில் ஒன்று தான் நம்ம இப்போ பேசிக்கிறது இன்டர்செக்ஸ் அப்படின்ற ஒரு பால்நிலை. அந்த பால்நிலையில் பிறந்த ஒரு பையன்தான் நம்ம இவ்வளோ பேசிட்டு இருந்த பிரணவன். அப்படி இன்டர்செக்ஸ்னா என்ன அப்படின்றது சிம்பிளாக சொல்லுவோம். அவங்க பிறப்பால் ஆணாக இருப்பாங்க, பெண்ணாக பிறந்திருப்பாங்க. அவங்களோட தோட்டத்தில் இந்த மாற்றம் இருக்காது. ஆணாக இருந்தால் ஆணத்தான் இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் பெண்ணாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் சேஞ்சஸ் ஆகியிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில ஆண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும், டைமில் பீரியட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு பையன்தான் நம்ம இவ்வளோ நேரம் வழக்கு பிரச்சனை அப்படின்னு பேசிக்கொண்டு வந்த பிரணவன் அப்படின்ற பையன். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பிரணவனோட வழக்கம் அவன் செய்த அந்த நடவடிக்கையும் அவனோட வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு அவனுக்கு சாதமாக அமைஞ்சதோட அது ஒரு சமூகத்துக்கு தேவையான விடயத்தை எடுத்து கூற முடிஞ்சது சந்தோஷமான விடயம். நீங்கள் கேட்ட மாதிரி பிறனோட ஸ்டோரியை நான் சொல்கிறத விட அவனே சொன்ன சந்தோஷமாக இருக்கும். மற்றது அவனு தன்னோட உணர்வுகளை வெளியே கதைக்கிறன்றால அவனமாக இருக்க மற்றவங்களும் சமூகத்துக்கு வெளியில் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவனோட காணொலியை என்னோடய ஃபோனில் நான் வச்சுக்க, நான் உங்கள்கிட்ட அதை கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். 14 வயசில் வயிறு வந்துருந்துச்சு. கால் சட்டையில் ரத்தம் பட்டுருந்துச்சு. ரத்தத்தை பார்த்துக்கே அம்மாவோட போய் சொன்னேன். அம்மா பயந்துட்டு அரட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் அதை வாழ்க்கை பற்றி அவனும் இல்லைன்னு சொன்னார். அது டுடே என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒன்றுமே பயப்படலை. வீட்டுக்கு போயிட்டு எப்போ இருக்கமே இருந்தேன். சொந்தக்காரனாக வந்தாங்க, என்னென்ன பேசினாங்க. ரூமுக்கு வச்சு பூட்டிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பயம் வந்துச்சு. அது கொஞ்சம் நாட்கள் போக 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 எல்லோரும் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தம் ஒரு நாளில் நான் வெளியவே போக மாட்டேன். என்னை எல்லோரும் பொம்பரை பண்ணி சொல்கிறாங்க. என்னை யாருமே உணர்ச்சியில் மனசுனாலே பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல் எக்ஸாம் அன்றைக்கி நான் ஸ்கூல் போகல. கால்ச்சட்டையில் ரத்தப்பட்டுருந்துச்சு. என்னை யாருமே புரிஞ்சிக்கலை. என்னை எல்லோரும் நக்கல் பண்ணாங்க. அத்தனை கோபத்தில் இப்படி பண்ணிட்டு இன்றைக்கி நான் சத்தியா நான் பார்த்தேன். நான் யாருன்னே புரிய வச்சிட்டாரு. இனிமேல் எனக்கு ஒரு தைரியம். இனிமேல் நான் எங்கே வேணாலும் தனியாக போயிடுவேன். எனக்கு ஒரு வேண்டுகோள், என்னமே இருக்காங்களோ இல்லாட்டி வேறமே இருக்காங்களோ யாரையும் பற்றி பயந்து ஒழிய தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே வெளியே வர தான் உங்களை பற்றி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. உங்களை யாருமே ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமே மனநிலையிலேருந்து எல்லாம் வெளியே வாங்க. நம்ம இந்த மனிதர்கள் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம யாருக்கு எதுவும் கொடுக்க போகிறதும் இல்லை, யார்கிட்ட எதுவும் கொடுக்க போகிறதும் இல்லை. நான் நீ பெண் என்ற இந்த பேதம் எல்லாம் கடந்து சமூகத்தில் நிறைய பால்நிலைகளை
நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எதுவும் வேணாம், நம்ம இந்த நிலைகள் எல்லாத்தையுமே கடந்து மனிதர்கள் அப்படின்ற கடைசி நிலைக்கு வந்தால் அதுவே போதும். நன்றி.